வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகாட்சரம். இயற்கை அரண் சமூக நல அறக்கட்டளை பல்வேறு பணிகளை செய்து வருகிறது. தற்போது இயற்கை அரண் சமூக நல அறக்கட்டளை கடந்து வந்த பாதை அப்படின்ற ஒரு நேர்காணல் நிகழ்ச்சி செய்ய போகுது. அதுல பார்த்தோம்னா வெற்றியாளர்களை தேடி அவங்க கிட்ட இந்த நேர்காணல் நம்ம செய்ய போறோம். அந்த வெற்றியாளர்களை கடந்து வந்த பாதை நேர்காணல் செய்ய போகுது. அவ்வகையில் வடசென்னை பெரம்பூரில் பலராலும் நன்கு அறியப்பட்ட மாபெரும் சேவை செய்யக்கூடிய டாக்டர் ஐயா சாய் கிருஷ்ணன் கருணாமூர்த்தி அவர்களை நம்ம சந்திக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நன்றி. ஐயா, இயற்கை அரண் சமூக நல அறக்கட்டளையோட நிறுவனர் நான். என்னோட பேர் ஏகாட்சரம். கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நேர்காணல் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுடைய சேவை பிரமிக்கத்தக்கது, பிரம்மாண்டமானது. நாங்கள் கண்கூட பார்த்துட்ருக்கோம். உங்களை இந்த நேர்காணலில் சில கேள்விகள் கேட்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்வப்படுறோம். அதுக்காக வந்திருக்கோம். ஐயா, நீங்கள் இந்த நிறுவனர், அப்புறம் இந்த சேவைகள்லாம் செஞ்சுருக்கீங்களா? இதுக்கான சொந்தக்காரர். இதுக்கு முன்னாடி, இந்த சேவைக்கு முன்னாடி, இந்த நிறுவனர் அப்படின்ற பொறுப்புக்கு முன்னாடி என்னவா இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் ஐயா. முதல்ல வணக்கம். உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுக்கள். இயற்கை அரண் நிறைய சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கு. அதில் ஃபவுண்டர் ஆகிய உங்களுடைய பணிகள் அளப்பரிய சாதனைகள் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த வகையில் இப்படி ஒரு புதுமையாக முயற்சினும் போது நல்லா தான் இருக்குது. ஸோ புள்ளியார் சொல்லி மாதிரி நம்ம ஆரம்பிச்சிருக்கேன். அது போக போக இன்னும் நிறைய பெரிய ஆளுமைகள்லாம் இதில் வருவாங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஃபவுண்டர் அதெல்லாம் முன்னாடி என்ன, முதல்ல நான் ஒரு நல்ல பையன், ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை ஒரு நல்ல பையன் நான் பெருமையாக சொல்ல முடியும். ஏன்னா நான் அப்படி தான் வளர்ந்தேன். எங்களுக்கு ஒரு பெரிய கூட்டு குடும்பம். அப்பா ரிட்டையர்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாய் அப்பா இது. ஸோ பிறந்ததுலேருந்து நல்ல ஒரு கஷ்டம் இல்லாமல் வளர்ந்த குடும்பம் தான், அது ஒத்துக்கணும். கடவுள் புனிதத்தில் எந்த கஷ்டமும் அப்பா அம்மா எங்களுக்கு கொடுக்கல. நல்ல சாப்பாடு, நல்ல வாழ்க்கை அது கிடச்சிது. என்ன அது படிப்புன்னு வரும்போது நான் அவ்வளோவா ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் கிடையாது. ஆனால் மற்றதுலலாம் இந்த ட்ராயிங்கு, ஃபேன்சி ட்ரெஸ்ஸு, மேக்ஸில் நல்லா பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஓவரால் படிப்பில் சின்ன சின்ன விஷயங்கள், குறைகள் உண்டு. அப்படி ஒரு நார்மலுக்கும் நார்மலான பையன் தான் நான் மாணவனாக இருக்கும்போது. ஸோ எல்லாருடைய சிறு வயதில் என்னமோ அதோட அப்படி பயணம் தான். ஆனால் ஒரு 16 வயசு இருக்கும்போது லைஃப் அப்படியே ஒரு திடீர்னு ஒரு திருப்பி போட்ட மாதிரி. அம்மாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் ஆகிட்டனால அவங்க எந்த வேலையும் செய்ய முடியாத நிலைமைக்கு படுத்த படுக்கை ஆகிட்டாங்க. அப்போ ஏற்கனவே நம்ம தயாராக இருந்தோம், எப்படா ஸ்கூலுக்கு போகாமல் நிற்கலான்னு. ஸோ இதை சாக்க எடுத்துட்டு நான் ட்ராப் அவுட் ஆகிட்டு அம்மாவை பார்த்துக்க ஆரம்பித்தேன். அங்கேருந்து தான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா, அம்மாவை பார்த்துப்பேன், வீட்டை பார்த்துப்பேன் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு 18 வயசுலேருந்து தொழில், நிறைய இடத்துல வேலைக்கு போனாலும் இருந்தாலும் சொந்தமாக தொழில் பண்ணணும்னு எனக்கு ஆண்டர்ப்ரனர்னு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய அங்கே ரோல் மாடல்ஸ்லாம் இருப்பாங்க, சின்ன சின்ன தொழில் செஞ்சு நல்லா வளர்ந்தவங்களாம். ஸோ அவங்கள பார்த்து நானும் தொழில் பண்ணோன்னு தொழிலை ஆரம்பித்து ஒரு 22-24 வயசு அந்த கேட்டகரியில் எங்கள் ஏரியாவில் தொழில் முனைவரில் ஒரு எடுத்துக்காட்டுன்னா நான் இருந்தேன்றது எங்கள் பகுதியை ஒத்துக்கும். சாய் அண்ணா ஒரு பிஸ்னஸ்ஸு, தண்ணி கேன் கேட்ரிங்லாம் பண்ணுறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்லா இருக்காங்க, அவரை மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு வாலிபம் பருவங்கள். ஸோ இதை தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் சர்வீஸ்க்கு முன்னாடி. ஐயா, வழிகள் இல்லாத வாழ்க்கையே இல்லை. நீங்கள் எவ்வளோ கடினமான பாதையிலேருந்து வந்திருக்கீங்கன்றது எனக்கு புரியுது. ஆனால் இந்த நிறுவனம் தொடங்கணும், இவ்வளோ மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற நோக்கம் உங்களுக்குள்ளே எப்படி வந்தது? என்னென்ன காரணிகள் அதுக்கு உங்களை தூண்டிச்சு அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் ஐயா. இங்கே பெரிய காரணம் இருக்கான்னு தெரியல. ஆனாலும் கரெக்டாக ஒரு 22-23 வயசு இருக்கும்போது அப்போல்லாம் கொஞ்சம் சம்பாதிச்சு ஒரு வண்டி வாங்கி ஒரு தலை தூக்குற நேரத்தில் அப்பாவுடைய மரணம், அப்பா இறந்துட்டார். ஸோ திடீர்னு நல்லா இருந்த மனுஷன், நல்ல பக்தி பாடகர் அப்பா. ஸோ கவர்மெண்ட்டில் ரிட்டையர்ட் ஆகியனாலும் ஒரு பக்தி பாடகருக்குன்னா அப்பா நல்ல பேர் பெற்றவர்.
கச்சேரிக்கு போயிட்டு வந்து திடீர்னு ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வந்து என் மடி மேலே தான் அப்பாவோட உயிர் போச்சு. ஸோ வாழ்க்கையே அப்படி ஏற்கனவே அம்மாவுடைய நிலைமை, அப்பா ஆனும்போது சரி ஓகே. அப்போது அந்த வயசில் வந்து அது ஒரு பெரிய இழப்பாக எனக்கு இருந்தது, உண்மைதான். ஆனாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. வாழ்வியலோட ஓட்டத்தில் அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து மீட் பண்ணும்போது அப்போ வந்து ஒருவேளை அப்பா இருந்திருந்தா கூட எனக்கு என்ன யாருன்னு தெரிஞ்சிருக்காம போயிருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்பாவோடைய அந்த இழப்பு வந்து என்ன யாருன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைஞ்சதுன்றது தான் எனக்கு சொல்ல முடியும். ஸோ இது வந்து ஒரு பெரிய காரணம் நம்மளை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. சர்வீஸ்ன்றது வந்து இது இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்லாம் எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஆனால் உதவணுன்றது மட்டும் மனசில் எப்பவுமே இருக்கும். சின்ன வயசுலேருந்து இருக்கும் உதவணும் அப்படின்றது. யார் பொருளை எடுத்துக்கூடாது, ஷேர் பண்ணி சாப்பிட்ணும். எனக்கு பசிக்குதுன்னா உனக்கும் பசிக்குதுன்னு இருக்கிறது வந்து 2 இட்லினா வா ஒன்று சாப்பிட்லான்னுவேன். ஸோ அப்படி வந்து சின்ன வயசுலேருந்து அது குணமாக இருந்தது உண்மைதான். அது யார்கிட்டேருந்து வந்ததுன்னு தெரியல. நம்ம ஒரு தாத்தா பாட்டி இருக்கலாம், அப்பா அம்மா இருக்கலாம் அப்படின்போது இந்த குணம் தான் இதுக்கு காரணம். மற்றபடி பெரிய இப்படி பண்ணி ஆகணும் அப்படி பண்ணியாகணும் அந்த ஒரு இதெல்லாம் ஒன்றும் இல்லை. சின்ன வயசுலேருந்து எல்லார்கிட்ட கற்றுக்கிட்ட நல்ல குணங்கள் தான். இந்த சேவை நிறுவனம் வந்து ஆரம்பிக்கணுன்ற அந்த எண்ணம் வந்து நிறைய பேர் வந்து நான் தொழில் பண்ணுற அந்த பகுதியில் வந்து நிறைய பேர் மத்தியானத்தில் விளையாடிட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு போகாமல் கேள்வி கேட்டாலும் பதில் வரல. அப்போது எனக்கு என்னடா ஸ்கூலுக்கு போக மாட்டான், வேலைக்கும் போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு இது இருக்கும்போது அப்போ படிப்பு வந்து இந்த பசங்களுக்கு இன்னும் அந்த அவேர்னஸ் வர நிறைய ட்ராப் அவுட்ஸ்ன்றது. ரெண்டாவது நிறைய பெண் பிள்ளைங்களோட திருமணம் வந்து சீக்கிரமாக ஆகிடுது. ஸோ அப்போது அதுக்கும் வந்து படிப்பு வந்து ட்ராப் அவுட் ஆகிறது ஒரு பெரிய காரணம்னு நமக்கு தெரியுது. அதை வந்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது அப்போ அவங்களுக்கு அந்த படிப்புக்கான சூழ்நிலை கொடுத்து அவன் படிக்க ஆரம்பிச்சிருவான் போது தான் நிறைய வந்து எங்கெங்கெல்லாம் மொட்டை மாடிகள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து டீச்சரை போட்டு, டீச்சர்னால் யார் அந்த பகுதியில் யார் வந்து டிகிரி படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்கள வந்து மணி கற்றுக்கொடு, உனக்கான ஒரு சின்ன ஒரு ஊக்கத்தொகை வந்து நான் தரேன்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஆரம்பிச்சது. அங்கங்கே லைட்டை போட்டு எடுக்க ஆரம்பிச்சது. அங்கேருந்து தான் இதோட பயணம் ஆரம்பம். ஸோ அது வந்து ஏதோ ஒன்று பண்ணுது. அந்த படித்த பிள்ளை இந்த பசங்க 2 பேரையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பாலமாக இருக்கேன் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பாலத்தை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக ஆக்கணுன்றது தான் அந்த நிறுவனத்துக்கு ஆரம்பிக்கணும். இதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் இது தேவைன்னா இதுக்கு வந்து நிதர்சனம் அறக்கட்டளை அப்படின்னு ஒரு நேமை வச்சு அங்கேருந்து ஆரம்பித்த பயணம் தான் இதோட சேவை பயணம். ஐயா, உண்மையிலே சொல்கிறேன், ஒரு விஷயத்தை தொடங்குறதே பெரிய விஷயம். அதுவும் ஒரு பெரிய நோக்கத்தை நீங்கள் மையப்படுத்தி அதை தொடங்கியிருக்கிறீங்க. அதனால் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஐயா, உங்கள் பணிகள் வந்து எவ்வளவு காலமாக நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க? இந்த பொது பணிகளை எவ்வளவு காலமாக நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க ஐயா? சர்வீஸ் ஆரம்பித்து எத்தனை வருஷம்னா 2011 ஃபுல் ஃபிங்காக இறங்குனது. 2013 நம்ம அறக்கட்டளை பதிவு பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு ஒரு 14 வருஷமான பயணம் இது. இந்த 14 வருஷத்தில் பல அப்ஸ் தான், டவுன்ஸுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே அப்பு தான். ஆமாம், ஏன்னா எல்லாமே புதுசாக பார்க்குறோம், எல்லா முயற்சிகளும் புதுசு. அதில் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளோட வெற்றி. அது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக தாண்டி எல்லாமே சக்ஸஸ் தான். ஸோ அந்த 14 வருஷத்தில் வந்து என்ன நினச்சதெல்லாம் முடியுது, செஞ்சுட்டு இருக்கோம் இன்னி வரைக்குமே சர்வீஸில். மகிழ்ச்சி ஐயா. என்ன சொல்கிறது, உங்களுடைய நேர்மறையான சிந்தனை, நேர்மறையான எண்ணம் எல்லாத்துக்குமே வெற்றி வகுக்குது அப்படின்றது சிறப்பான விஷயம். ரொம்ப பெரிய பயணம் உங்களோடது. 14 வருஷம் நீங்கள் இதில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. எல்லாம் நேர்மறையான சிந்தனையோட தொடர்ந்து ஒரு வெற்றியே நோக்கி நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்றது நீங்கள் பேசும்போதே எங்களுக்கு புரியுது. ஐயா, உங்களுடைய இந்த நிறுவனத்தில் என்னென்ன சேவைகள்லாம் முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் ஐயா. நிதர்சனம் அறக்கட்டளை பொறுத்த வரைக்கும் கல்வி பிரதானமானது. கல்வி தான் அடித்தளம். அதை ஒட்டி தான் எல்லா விஷயங்களும் நாங்கள் வந்து கட்டமைப்போம். ஆனாலும் அதில் வந்து இப்போதைக்கு நம்மளுடைய தாரக மந்திரமாக 2 விஷயம் சொல்லுவோம்.
மாணவர்களுக்கான அறிவு பசி, முதியோர்களுக்கான வயிற்று பசி, இது ரெண்டுத்துக்குமே நாங்கள் வந்து ஓடிட்டுருக்கோம். ஆமாம். ஸோ மாணவர்களுக்கு வந்து பள்ளிக்கூடம் போயிட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு வீட்டில் உட்காந்து படிக்க வசதியாக இருக்காது. வெளியே போய் காசு கொடுத்து டியூஷன் படிக்க முடியாது. அப்படி காசு கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஆழமான அந்த கற்பித்தல் கிடைக்குமான்றது சந்தேகம்தான். ஸோ அதனால் நாங்கள் நிதர்சனம் வந்து ஆழமாக கற்பிக்கணும். நாட் ஒன்லி அந்த சப்ஜெக்டில் மட்டும் அவன் வந்து நல்லா பாஸ் பண்ணுறானதை தாண்டி அவன் வந்து வாழ்வியல் முறையை கற்றுக்கிறானான்றது நாங்கள் வந்து எப்பவுமே பார்த்துட்ருக்கோம். வாழ்வியல் முறை எஸ், நான் சொன்னேன்ல, நாங்கள் தோக்குறது கூட வெற்றி தான்ன்றது தான் அனுபவிச்சோன்னும் போது அதையும் அவனுக்கு கற்றுக் கொடுப்போம். ஸோ தன்னுடைய வேலைகள், தனக்கு தேவையான விஷயங்கள் அவனே வந்து கற்றுக்கணும். வெற்றி தொழில்கள் வந்து ஏற்றுக்கணும், அவமானங்களை வந்து தாங்கிக்கணும். இதுதான் வந்து இன்றைக்கி வந்து பசங்களுக்கு நம்ம வந்து முதல் கற்றுக்கு கொடுக்க வேண்டிய கல்வியே அதுதான். ஸோ நாங்கள் அதை வந்து சின்ன வயசுலேருந்து அது வந்து ஒரு அட்வைஸே இல்லாமல் அனுபவ ரீதியாக கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். அந்த கிளாஸ் ரூமில் க்ளீன் பண்ண நீயோ உட்காந்து ஒழுங்காக உட்காரு, டேட்டை போர்டில் நீயே மாற்று, ஸ்லிப்பர் லைனாக விடு, குப்பையை வந்து டஸ்ட்பினில் தான் போடணும், சாக்பீஸ் டப்பா நீயே காசு ஷேர் பண்ணி வாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் அந்த ஒத்துமையாக செய்யும்போது அவங்களுக்கு வந்து அந்த லீடர் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் வந்து பில்ட் பண்ணி எஜுகேஷனை கொடுத்துட்ருக்கோம். இன்னொன்று எங்களோட நிதர்சனம் நினச்சி நானே பெருமையாக சொல்லக்கூடிய விஷயம்னா, இந்த ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுக்கிறதுல வந்து ஃபோக்கஸை விட யார் வந்து படிப்பில் வந்து ரொம்ப 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 இந்த டேஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐயோ இது ஸ்கூலே சொல்லுவாங்க, இது உதவாது அப்படின்னா, ஐயோ அந்த குழந்தை தான் எங்களுக்கு உதவும் அப்படின்னு நாங்கள் அவங்கள வந்து கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து கரை சேர்க்கிறத வந்து பிரதானமாக நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கல்வி சேவையில் முதியோர்களுக்கான இந்த வயிற்று பசி, ஸோ வறுமை, முதுமை, தனிமை என்ற ஒரு 3 கேட்டகரியில் இருக்க முதியோர்கள் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட 70-80 வயசு மதிக்கத்தக்க முதியோர்கள். இதுக்கு மேலே அவங்க ஒன்றும் ஓடி ஆடி சம்பாதிக்க போக இல்லை. அவங்களுக்கான வந்து உணவு ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரம்பித்தது வந்து பெட் பேஷண்ட். யாரெல்லாம் கைவிடப்பட்ட முதியோர்கள் வந்து தனிமையில் இருக்காங்க குடிசைங்களில், இன்றைக்கி வந்து நீங்களே பார்க்கலாம், நல்ல வசதியானவங்களே வந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகும்போது இங்கே இருக்கிற முதியோர்களுக்கு வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ காசு இருந்தாலும் இன்றைக்கி பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கும்போது இவங்களுக்கு அந்த காசும் இல்லை, ரெண்டாவது பார்த்துக்கும் ஆள் இல்லைம்போது அப்போ அந்த பொறுப்பு வந்து நிதர்சனம் ஏற்றுக்குது. எஸ், நாங்கள் இருக்கோம், ஒரு பேரனா ஒரு பையனா இருந்து நாங்கள் பார்த்துக்குறோம். எங்களால் முடிஞ்சது, கடவுள் கொடுத்தது வாய்ப்பு, நல்ல உள்ளங்களுடைய உதவியினால் தினமும் அவங்களுக்கு வந்து நேரத்துக்கு சாப்பாடு, ஆமாம் நேரத்துக்கு சாப்பாடு, நல்ல குவாலிட்டியான ஒரு உணவு வந்து கொண்டு போய் சேர்த்துறோம். 2 வேளை உணவு இப்போ கொடுத்துட்ருக்கோம், மதியம் ராத்திரின்னு. 8-10 வருஷம் ஆகுது இந்த உணவு திட்டம் ஆரம்பித்து. இன்னி வரைக்கும் அது வந்து அணைய அடுப்பு மாதிரி வந்து அந்த முதியோர்கள் பசி வந்து தீர்த்துட்ருக்கு. இதில் நிறைய அனுபவங்கள், இறப்புகள், அவங்களோட இறப்புகளெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்துருப்போம். ஸோ அதில் நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க, நிறைய 200 ரூபாய் மாலை, 300 ரூபாய் மாலை அப்படின்லாம் வந்து பார்க்கும்போது, ஓ இவ்வளோ சொந்தக்காரங்க இருந்தும் அந்த அம்மா அனாதையாக இருந்திருக்காங்கன்றது தான் உண்மை. ஸோ நமக்கு ரோட்டில் போகும்போது சாதாரண ஒரு அம்மா அழுக்காக அங்கே நிற்கிறாங்க, கையேந்தாங்கன்னா நம்ம ஒரு 10 ரூபா போட்டு போவோம், ஒரு 5 ரூபா போட்டு போவோம். அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு 500 ரூபா, குறைஞ்சது ஒரு 200 ரூபா கிடச்சிடும். அப்படி இல்லையா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு சாப்பாடாவது வாங்கி கொடுத்து, ஒரு டீயாவது வாங்கி கொடுத்துருப்பீங்க. ஆனால் இவங்க வந்து யாசகம் கேட்க முடியாத நிலைமை, அது சொந்த குடிசையாக இருக்கும், நல்ல வாழ்ந்தவங்களாக இருப்பாங்க, 4 பேருக்கு சோறு போட்டவங்களாக இருப்பாங்க. ஆனால் கடைசி காலத்தில் அந்த தனிமையினால், இந்த வறுமையினால் இவங்க வந்து ஒதுக்கப்பட்ட ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம வந்து கௌரவமான உணவு கொடுத்துட்ருக்கோம். அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம். கௌரவமாக இருந்து, எஸ் நீங்கள் அனாதை கிடையாது, நீங்கள் இல்லாதவங்க கிடையாது, நீ இருக்கும்போது 4 பேருக்கு சோறு போட்ட, என்னால் முடிஞ்சது நாங்கள்லாம் சேர்ந்து உங்களுக்கு போடுறோன்ற ஒரு புண்ணியம் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு உதவலை, அந்த சாப்பாடு கொடுக்குறதுனால அந்த இறை சேவையை நம்ம நேரடியாக செஞ்சிட்ருக்குன்னு அந்த உணவு திட்டத்தை வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த உணவு வந்து மாலை நேர மாணவர்களுக்கும் தரோம். ஏன்னா காலையில் அப்பா அம்மா, சில பேருக்கு அப்பா இல்லை, அது ஒரு தனி கதை, சிங்கிள் பேரண்ட் தான். அப்போ அவங்க காலையில் விடிய காலையில் வேலைக்கு போயிடுவாங்க. அவங்க அதோட இவங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. இதோட அவங்க நைட்டு 9 மணிக்கு வேலை வந்து தான் சமைக்கணும் அந்த அம்மா. அப்போ எப்போ சமைச்சு இவன் எப்போ சாப்பிட்றதுன்னு போது இவனுக்கு தூங்கிடுவான் சாப்பிடாம. ஸோ அப்போ நாங்கள் அதை அறிஞ்சு என்ன பண்ணோன்னா, ஓகே மாலை நேர வகுப்பு முடிஞ்சோடனே ஒரு 7:30 மணிக்கு சுட சுட ஒரு டின்னர்,
இருக்கும், சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றது. ஸோ இதை வந்து பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெற்றவங்களுக்கும் அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. என் குழந்தை வந்து படிச்சுட்டு சாப்பிட்டு வந்துட்டான், நல்லா தூங்குறான், காலை ஸ்கூலுக்கு போயிடுவான் போது அது வந்து நிறைய பெற்றோர்கள் வந்து அந்த ஸ்கீமை வந்து மனசார வந்து வாழ்த்துறாங்க, நல்லா இருக்குங்க அப்படின்னு. ஸோ இது வந்து கல்வி சேவையில் வந்து நம்ம வந்து மெஜாரிட்டியாக இந்த 2 விஷயந்தான், மாணவர்களுக்கு அறிவு பசி, முதியோர்களுக்கு வயிற்று பசி, இந்த 2 கான்செப்டில் வந்து நம்ம ஓடிட்டுருக்கோம். அப்புறம் கணினி சேவை மையங்கள், கணினி சேவை பயிற்சிகள், அந்த டெக்னாலஜி உலகம் இன்றைக்கி ரொம்ப பெருசு. ஆமாம், என்ன தான் இருந்தாலும் அந்த டெக்னாலஜி முக்கியம். ஸோ டெக்னாலஜி நம்ம பசங்களுக்கு வந்து இலவசமாக கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். நீங்கள் அதாவது நிதர்சன அறக்கட்டளையிலிருந்து இயற்கை அரண் சமூக நல அறக்கட்டளை பெற்று மக்களுக்கு கொடுத்த பொருட்களும் நிறைய, செப்பல் கொடுத்துருக்கோம், அப்புறம் பெட்ஷீட்டு கொடுத்துருக்கோம், மழை நேரங்களில் இடர்பாடுகள் அந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்து இங்கே இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகளையே நிறைய நாங்கள் இது பண்ணியிருக்கோம். நீங்கள் சொன்னது குறைவு தான் அப்படின்னு நான் நம்புகிறேன், என்னென்னா நான் கண்கூட பார்த்துருக்கேன். அப்புறம் நீங்கள் இந்த சேவையில் எவ்வளோ பெரிய சவால்களும் சந்திச்சிருப்பீங்க, அதில் பெரிய சவாலாக நீங்கள் நினச்சது என்ன? ஏன்னா சேவை செய்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், இந்த தைரியத்தோடு இருக்கிறவங்களால மட்டும்தான் சேவை செய்ய முடியும். ஆனால் அதையும் தாண்டி சவால்கள் வரும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் என்ன சவாலை நீங்கள் எதிர்கொண்டீங்க? இல்லை, ஆக்சுவலாக சவால்கள் வந்து நிறைய இருக்குது. ஆனால் இல்லை, முதல் சவாலே வந்து இதுக்கான துளியும் தகுதி இல்லாதவன நான் தான். ஏன்னா ஸ்கூலில் ட்ராப் அவுட்டு, பெரிய ஒரு நம்ம இன்னும் அறிவாளியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒத்துக்கணும் இல்லை அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, பெரிய அனுபவமும் இல்லை, ஒரு மிடில் ஏஜ், ஒரு 23 வயசு இருக்கும். நானும் எல்லோரும் போல தான் வாரம் ஃபுல்லாக வேலை செய்வேன், நாளைக்கு ஒரு நாள் ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு தான் வாழ்க்கை இருக்குது, தான் உண்மை ஒத்துக்கணும் இல்லை. அப்போ இதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய சவால் தான். இப்பேற்பட்ட ஒரு நபராக இருந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு விஷயத்துக்கு அத்தாரிட்டியாக பேசுகிறாங்க, அதுதான் செய்யணும்னு மற்றவங்களுக்கு டீச் பண்ணும்போது உங்களுக்கான விமர்சனங்கள் நிறைய வரும். இவனே ஸ்கூலுக்கு போகல, இவனே ஒழுங்காக படிக்கலை, இவனே இப்படி இருந்தான், இவனே அப்படி இருந்தான் போது இந்த தூற்றுகள் இருக்குல்ல, இந்த நம்மளை சேர்த்த மாதிரி தூட்டுற மாதிரின வார்த்தைகள் இருக்க, அந்த வார்த்தைகள்லாம் அப்படியே நம்ம வந்து கேட்ச் பண்ணும்போது பூவாக கேட்ச் பண்ணி பழகிக்கிட்டோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய சவால். நீ திட்டிகிட்டே இரு, நீ விமர்சனம் பண்ணிகிட்டே இரு, ஆனால் எனக்கு தெரியும் நான் எந்த நோக்கத்துக்காக பண்ணுறேன் அப்படின்போது அந்த நோக்கம் இன்னைக்கு இந்த 15-14 வருஷங்கள் திரும்பி பார்க்கும்போது எஸ், அன்னைக்கு கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வந்த 2வது 3வது படிக்கிற பசங்கள்லாம் இன்னைக்கு வந்து இன்ஜினியர், இது 2 டிகிரி எம்காம் படிக்கிறாங்க, பிகாம் படிக்கிறாங்க, பிஎட் படிக்கிறாங்கன்னும் போது ஸோ இதுதான் வந்து இதோடைய வெற்றி. ஸோ முதல் சவாலே வந்து தகுதியே இல்லாத நாம் இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்ததே ஒரு பெரிய சவால் அது. ஸோ அதுதான் எனக்கு வந்து நடுவில் நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஆனால் எனக்கு இன்றைக்கும் நான் நினைக்கிறது தான், நம்ம ஏன் இதை பண்ணுறோம் போது ஓகே இது ஒரு பெரிய சவால், நம்ம பண்ணுறதே சவால் தான். ஸோ அந்த சவாலை வந்து டெய்லி ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்குது, இன்னி வரைக்கும் அதை ஃபேஸ் பண்ணி தான் இருக்குது. ஐயா, நீங்கள் சொல்லியிருந்தீங்க சவால்கள் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அந்த சவால்களையும் சந்தித்து இவ்வளோ காலம் இவ்வளோ தூரம் ரொம்ப சிறப்பாக உங்களுடைய பணிகளை செஞ்சுருக்கீங்க அப்படின்றது ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஐயா, உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன? எதை நோக்கி உங்களுடைய அந்த பயணம்? அதுதான் ஐயா. ஆக்சுவலாக கேட்ட கேள்வியிலே இதுதான் ஒரு நல்ல கேள்வின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மற்ற எல்லா விஷயத்துலையும் எதிர்கால திட்டம் அப்படின்னு ஒரு பிளானிங் இருக்கும். இது 5 வருஷத்தில் இது செய்யணும், 10 வருஷத்தில் இது செய்யணும், அடுத்த 20 வருஷத்தில் செய்யணும், ஒரு கோல் வச்சது போவாங்க. அது பொதுவாக எல்லா துறைக்கும் அது செட் ஆகும், பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களுக்கு. ஆனால் சேவை சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும் இலக்குன்னு ஒரு விஷயம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இலக்கு எதடினா, நாம் இதை செய்யக்கூடாதுன்றது என்னுடைய இலக்கே. சாப்பாடுன்றது எல்லாருக்கும் அது எல்லார் இடங்களையும் அவருக்கு வீட்டிலையே கிடச்சிட்டா எந்த முதியோர்களுக்கும் நம்ம சாப்பாடு போட தேவையில்லை. ஸோ அப்படி ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கணும். கணவன் மனைவி தாத்தா பாட்டி பேர பிள்ளைங்கன்ற ஒரு வீடு வாழ்ந்துச்சுன்னா நம்ம என்ன சார் அவங்களுக்கு போய் சாப்பாடு போடுறது? ஸோ அப்படி ஒரு குடும்ப சூழ்நிலையை வந்து உருவாக்குறது தான் இலக்குன்னு நான் நினைக்கிறேன். இது ஒன்று. அதே மாதிரி தான்
பள்ளி படிப்பு காலையிலேருந்து சாயந்தரம் 8லேருந்து 9 மணி நேரம் ஒரு ஸ்கூலில் குழந்தைங்க படிக்குது. திரும்பவும் மாலை நேரத்தில் வந்து திரும்பவும் 2-3 மணி நேரம் உட்காந்து படிக்கும்போது எனக்கே பதறும். ஆனாலும் அங்கே படிப்பு வந்து அவனுக்கு ஒன்று இவன் கோட்டை விடுறான், படிக்கிறதுல நாட்டம் இல்லாமல் கவனிக்காமல், இல்லை எடுக்கிறவங்க அவனுக்கு புரிகிற மாதிரி எடுக்காமல், ஏதோ ஒன்று சம்திங் மிஸ்டேக் ஆகுது. ஏன்னா ஒரு நாளைக்கு 8-9 நேரம் அந்த குழந்தை வந்து இந்த டைம் கொடுக்கும் ஸ்கூலில். அதில் படிக்காது திரும்ப வந்து ஈவினிங் திரும்ப விளையாடுற நேரம் வாழ்க்கையில் வந்து அருமையான ஒரு மாலை பொதுவை வந்து திரும்பவும் அந்த படிப்புக்காக இழக்கிறாங்கன்றதான் என்னுடைய ஆதங்கம். ஸோ நான் என்ன தான் நிறைய டியூஷன் சென்டர்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு 600-800 பசங்க படிச்சுட்டு இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு இது இலக்கு என்னடனா, அவன் ஸ்கூல்லேயே படிச்சுட்டு நல்ல ஒரு மாணவனாக இருந்துட்டா எதுக்கு திரும்ப அந்த மாலை நேரத்தை வந்து விளையாடி ஜாலியாக இந்த பொழுதை கழிக்கலாம். இல்லை குழந்தைங்க நிறைய நல்ல கதைகள் கேட்கலாம், கதைகள் பேசலாம், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் பெரியவங்களோட. ஸோ இயற்கையோட டைம் ஸ்பெண்ட் ஆகும், நேரமே இல்லாமல் ஆயிடுது. ஸோ என்ன ஒரு நிறுவனராக கேட்டிங்கன்னா எனக்கு இலக்கு வந்து இதை நோக்கிய பயணம். அது வந்து அடுத்த எத்தனை வருஷத்தில் முடியும்னு தெரியல. ஆனாலும் நான் எதை நோக்கி பயணம்னா அதை நோக்கி தான் பயணம். இலக்கு இதுதான் சார். கல்வி, பள்ளிக்கூடத்தில் நல்ல கல்வி கிடைக்கணும், குடும்பத்தில் தாத்தா பாட்டி பேரன் பேத்திங்களோட ஒத்துமையாக இருக்கணும். இதுதான் சார் என்னுடைய இலக்கு. நல்ல ஒரு சமுதாயம், நல்ல குடும்பம், நல்ல பொதுமக்கள், நல்ல ஒரு எண்ணம் கொண்ட மக்களோட ஒரு சமுதாயமாக இருக்கும்போது நாளைக்கு என் பையன் என்னுடைய அடுத்த இது ஒரு சுயநலமும் கூட. இன்றைக்கி நம்ம நிறைய நாடுகளை சொல்லலாம், அந்த நாட்டை பாரு இந்த நாட்டை பாருமோ, ஆனால் நம்ம நாட்டில் இல்லாத வளங்களாக சொல்லுங்கள். எல்லா வளம் இல்லை இந்த திருநாட்டில்ன்ற மாதிரி எல்லாமே இருந்தும் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வந்து பின்தங்கிய வைக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து இணக்கமாக இல்லாத அந்த நல்ல நல்ல விஷயங்கள் இன்னும் நம்ம அந்த காலத்தில் இருந்தது எல்லாமே நடுவில் எங்கேயும் நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம். தேவையில்லாத ஓடிட்டே இருக்கோமா அப்படின்னு எனக்கு தோணும். அந்த ஓட்டத்தை நிறுத்தி கொஞ்சம் பின்னாடி பாருப்பா, நல்லா தான் வாழ்ந்தோம், நல்ல இயற்கை நல்ல வளங்கள் இருந்தோம், ஏன் நம்ம அதை மிஸ் பண்ணும்போது அப்போ அது கல்வி மூலியமாகவும் நல்ல நல்ல அனுபவங்கள் மூலியமாகவும் நம்ம கொடுக்கணுன்றதான் என்னோட ஆசை. ஐயா ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. நீங்கள் கடந்து வந்த பாதைகள், சவால், நீங்கள் எந்த காரணத்தினால இது மாதிரி தொடங்குனீங்க, நீங்கள் யார் என்ன அப்படின்றது முழுசாக எங்களுக்கு வந்து சொன்னீங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் இது. ஒரு தனி மனிதன் அவனுடைய வளர்ச்சி உருவாகுது அப்படின்னு சொன்னால் அவனுடைய உண்மையான தியாகங்கள் மட்டுமே அவனை உயர்த்தி காட்டும் அப்படின்றது இந்த இடத்துல எங்களுக்கு உறுதியாக தெரியுது. ஒவ்வொரு ஆளுமையும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறாங்கன்னா எந்த ஒரு பெரிய தகுதியும் தேவையில்லை. அவங்களுடைய உண்மையான மனசாட்சியும் அவங்களுடைய தியாகங்களும் மட்டுமே வெளியே எடுத்துகிட்டு வரும் அப்படின்றதுக்கான ஒரு உண்மையான சாட்சியம் நீங்கள். அதை வந்து நாங்கள் நேரடியாக அதை பார்த்துருக்கோம். இன்னும் பெரிய பெரிய சவால்களும் சாதனைகளும் உங்களுக்குள்ளே இருக்குது. மலையாக அதெல்லாம் நாங்கள் வந்து எதிர்காலத்தில் அவசியம் நாங்கள் பார்ப்போம். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்க வளமுடன், உங்கள் புகழ் உங்கள் கொடை வாழ்க. மிக்க நன்றி ஐயா. ரொம்ப நன்றி உங்களுக்கு தான். ஏன்னா நிறைய கேள்விகள் வந்து நமக்கு நிறைய எண்ணங்களை வந்து வெளியே கொண்டு வருவோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும் போது எதுக்கு ஓடணும் போது இந்த கேள்விகளுக்கு பதில் தான் ஓடுறதுக்கான தெளிவு என்ற விஷயங்கள். ஸோ நிறைய செய்யணுமா நிறைய பிரம்மாண்டமானதை தாண்டி ஆழமாக செய்யணுன்றது ரொம்ப முக்கியமானது எந்த ஒரு விஷயமே. ஸோ ஆழமான ஒரு வேறு கொண்ட மரம் என்றைக்குமே சாயாது. நிறைய மக்களுக்கு அது பணி செஞ்சுக்கிட்டே இருக்கும் தன் வாழ்நாள் முழுக்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்மளுடைய எல்லா சேவைகளுமே ஆழமான சேவைகளை செய்யும்போது சமுதாயத்தை வந்து ஒரு நல்ல ஒரு கட்டமைப்புக்கு இது வந்து கொண்டு போகும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அடுத்த வர ஜென்ரேஷன் வந்து ஒரு புதுமையான பாரத நாட்டு, ஒரு கலாச்சாரம் மிக்க ஒரு பாரத நாடாக இங்கே வந்து ஒரு பெருமைக்குரிய நாடாக இருக்கும்ன்றது. அதில் சின்னதாக நம்மளும் ஒரு எறும்பு அளவு கூட இல்லைன்னு சொல்ல முடியும். அதை விட கொஞ்சமாக நம்ம ஏதோ செஞ்சுருக்கோன்றது அந்த சந்தோஷமாக நாங்கள் வந்து பார்ப்போம்னு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. ஸோ இது தள்ளி போகாது. நிச்சயமாக நம்மளுடைய ஜென்ரேஷனில் இதை பார்ப்போம். நல்ல ஒரு இந்தியா, நல்ல குடிமக்கள் நல்லா வாழ்கிறாங்கன்னு சொல்லிட்டு உலகத்துக்கே ஒரு முன்னோடியான நாடாக வந்து நம்ம நாடு இருக்கிறதுக்கு நம்மளுடைய சேவையாளர்கள் ஒரு பெரிய காரணமாக இருப்பாங்கன்னும் போது நீங்களும் அந்த சேவையில் இருக்கீங்க, இயற்கை யாருன்னும் போது நானும் ஒரு சேவையில் இருக்கேன். இங்கே இருக்கிற அத்தனை சேவையாளர்களுக்கும் இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து சமர்ப்பணம் பண்ணுறேன். எஸ், நாம தான் அடுத்த பாரதத்துடைய கலாச்சாரத்தை கட்டமைச்சிட்ருக்கோன்ற சந்தோஷத்தோடு நான் இங்கே உங்களோட விடைபெறுகிறேன். ரொம்ப நன்றி.
வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம சாய் கிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய பயணத்தை. ரொம்ப கடுமையான பயணம். அவர் இந்த அளவு எடுத்துகிட்டு வந்து இந்த விஷயத்தை சாதிச்சிருக்காரு. இந்த விஷயம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் அவசியம் பாருங்கள். அடுத்தடுத்து இன்னும் நிறைய பயணங்கள் இந்த மாதிரி நம்ம கொண்டு வருவோம். நிறைய ஆளுமைகளை கொண்டு வருவோம். நிறைய வெற்றியாளர்களை கொண்டு வருவோம். அவசியம் பார்ப்போம். அவசியம் உங்களோட ஃபீட்பேக் இதில் சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அன்புடன் இயற்கை அரண் சமூக நல அறக்கட்டளை. நன்றி நண்பர்களே.